பிவட் டேபிள்ல ஃபில்டர்ன்ற டிராக் ஃபீல்ட் எதுக்கு இருக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுல எந்த கேட்டகரி ஆஃப் ஹெட்டிங்க நீங்க டிராக் பண்ணி போடுறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு இந்த கஸ்டமர்ன்றதை டிராக் பண்ணி இதுல போடுறேன். இங்க பாருங்க, கஸ்டமர் அப்படின்ற டிராப் டவுன் ஃபில்டர் ஃபீல்டு ஒன்னு ஓபன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த ஐகானை கிளிக் பண்ணுனா கஸ்டமர் நேம் எல்லாம் இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. எந்த கஸ்டமர் நேம் வேணுமோ அந்த கஸ்டமரை செலக்ட் பண்ணி இங்க ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும், அந்த கஸ்டமரோட பர்ச்சேஸ் டீடைல்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் இதை விட சிம்பிளா ஃபில்டர் பண்றதுக்காகவே எக்ஸல்ட்ட ஒரு பவர்ஃபுல் வெப்பன்ன்றது ஒன்று இருக்குங்க. அதுதான் ஸ்லைசர். ஸோ ஹலோ கைஸ், டுடே வீடியோல ஸ்லைசர் ஆப்ஷனை பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமான டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நார்மல் டிராப் டவுன் ஃபில்டருக்கும் இந்த ஸ்லைசருக்கும் என்ன டிஃபரெண்ட்னு பார்ப்போம். இந்த டிராப் டவுன் ஃபில்டரை இந்த மாதிரி பிவட் டேபிளையும் கிரியேட் பண்ணிக்க முடியும், நார்மல் டேபிள்லையும் டிராப் டவுன் ஃபில்டரை கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி நார்மல் டேபிள்ல எப்படி டிராப் டவுன் லிஸ்ட்டை கிரியேட் பண்றதுன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். அதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிவட் டேபிள்ல பாருங்க, இந்த டிராப் டவுன் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கஸ்டமர் வேணுமோ அந்த கஸ்டமர் நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த கஸ்டமரோட டீடைலை மட்டும் தான் இங்க காட்டுது. ஓகேங்களா, இதுவே ஸ்லைசர் அப்படின்றத யூஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இதுதான் ஸ்லைசர் பேன்னு சொல்லுவாங்க. இங்க டிராப் டவுன் ஐகான்லாம் எதுவுமே இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கஸ்டமரோட நேமுமே ஒரு பட்டன் டைப்ல ஃபில்டர் ஆகி காட்டுது. எக்ஸாம்பிளுக்கு கந்தசாமி அப்படின்ற ஒரு நேமை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா போதும் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற டேட்டா இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் குப்புசாமி செலக்ட் பண்ணா குப்புசாமியோட டேட்டா, மாடசாமி செலக்ட் பண்ணா மாடசாமியோட டேட்டா. இந்த மாதிரி நம்ம நேமை ஜஸ்ட் செலக்ட் பண்ணாவே போதும் அவரோட டேட்டா மொத்தமே இங்க ஃபில்டர் ஆகி காட்டுது. ஓகேங்களா, இதுதான் இந்த டிராப் டவுன் ஃபில்டருக்கும் ஸ்லைசர் ஃபில்டர் பேனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்லைசர் ஆப்ஷனை எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் அப்படின்ற ஃபீல்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நல்லா கவனிங்க, இன்சர்ட் டேபுக்குள்ள ஃபில்டர் அப்படின்ற குரூப்ல ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், பிவட் டேபிள பேஸ் பண்ணி நீங்க ஸ்லைசரை இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஸ்லைசரை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இதுவே இந்த ஷீட்டுக்கு போறேன், நார்மலா ஒரு டேட்டா இருக்கு, அதை டேபிள கூட நான் ஃபார்ம் பண்ணாம இருக்கேன். இப்போ நான் இன்சர்ட் டேப்ல ஸ்லைசர் அப்படின்றத செலக்ட் பண்ண அப்படின்னா என்ன காட்டுது? கனெக்ஷன்ஸ் இன் திஸ் ஒர்க் புக் நாட் ஃபவுண்ட்னு காட்டுது. அதாவது உங்க டேட்டாவே என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியலன்னு காட்டுது. பிகாஸ் இந்த ஸ்லைசரை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்க சோர்ஸ் டேட்டா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேங்களா, அப்போதான் இந்த ஸ்லைசர் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ இந்த டுபாகூர் மளிகை கடையை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற டேட்டாவை அப்படியே செலக்ட் பண்ணி மொத்தமா ஹோம் டேப்ல ஃபார்மேட் ஆஸ் எ டேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணா ஏகப்பட்ட டேபிள் ஃபார்மேட் வரும். ஏதாவது ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி மை டேபிள் ஆஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, இது ஒரு டேபிளா இப்ப கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த டேபிள் ரேஞ்சை மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் டேப்ல ஃபில்டர் அப்படின்ற குரூப்ல ஸ்லைசர் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். பாருங்க, இன்சர்ட் ஸ்லைசர்ஸ் எந்த டாபிக்ல உங்களுக்கு ஃபில்டர் பண்ணணும், ஸ்லைசர் பேனை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குது. சிம்பிளா நான் கஸ்டமர் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுக்குறேன். நல்லா பாருங்க, கஸ்டமர் நேம் எல்லாம் இங்க ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. ஜஸ்ட் நான் ஆறுசாமின்றதை செலக்ட் பண்ணா போதும் அவரோட டேட்டா காட்டுது மொத்தமா. நெக்ஸ்ட் கந்தசாமி செலக்ட் பண்ணா கந்தசாமி காட்டுது, குப்புசாமி செலக்ட் பண்ணா குப்புசாமியோட டேட்டா காட்டுது. இந்த மாதிரி யார் நேம் செலக்ட் பண்றோமோ அவரோட டேட்டா காட்டுது. ஓகேங்களா, இல்லைங்க எனக்கு குப்புசாமியோட டேட்டாவும் வேணும், அட் த சேம் டைம் ஆறுசாமியோட டேட்டாவும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க பாருங்க, மல்டிபிள் செலக்ட் அப்படின்ற ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு குப்புசாமி நெக்ஸ்ட் ஆறுசாமியை செலக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும் ஒரே நேரத்தில். குப்புசாமியோட டேட்டாவும் காட்டுது, ஆறுசாமியோட டேட்டாவும் காட்டுது. இதை நீங்க இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ண அவசியம் இல்லை, கண்ட்ரோலை பிடிச்சிட்டு கூட உங்களால நேம்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபில்டர்ஸை நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளியர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மேலேயே ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் ஃபில்டர்ஸ்லாம் கிளியர் ஆயிடும். இல்ல எனக்கு இந்த ஸ்லைசரே வேண்டாம், இந்த டாபிக்ல வேண்டாம், கஸ்டமர்ன்றது வேணாம், நான் ஐட்டம்ஸ்ன்றது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் கஸ்டமர்னு இருக்கு பாருங்க, அது கொடுத்துட்டு அகைன் இன்சர்ட் டேப்ல ஸ்லைசர் அப்படின்றத ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஐட்டம்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஐட்டம்ஸ்லாம் இங்க லிஸ்ட் ஆகிருச்சு. உங்களுக்கு எந்த ஐட்டமோட டீட்டெயில் வேணும், பீன்ஸோட டீட்டெயில் வேணும்னா பீன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, கேரட்டோட டீட்டெயில் வேணும்னா கேரட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களால ஷார்ட்டும் பண்ணிக்க முடியும், ஃபில்டரை கிளியர் பண்ணிக்க முடியும், நெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுலயே நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் ஜஸ்ட் ரிமூவ் ஐட்டம் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இதே ஸ்லைசரை பிவட் டேபிள்ல இன்சர்ட் பண்ணலாம் பாருங்க. ஆல்ரெடி பிவட் டேபிள் போட்டுட்டேன்.
இதில் ஏதாவது ஒரு செல்லை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சோர்ஸ் டேட்டாவில் இருக்கிற மொத்த டேட்டாவுமே டேபிளையுமே செலக்ட் பண்ணோம். பட் இதில் மொத்தத்தையும் செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் டேபில் போயிட்டீங்க, ஸ்லைசர் ஓப்பன் பண்ணுங்க. இதில் ஐட்டமை பேஸ் பண்ணி தான் நான் ஃபில்டர் பண்ணணும். ஸோ நான் ஐட்டம் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா ஐட்டம் மட்டும் காட்டுது. எந்த ஐட்டம் வேணுமோ அந்த ஐட்டமோட டேட்டாவும் காட்டுது. ஓகேங்களா? அதுவும் பிவட் டேபிளில் நம்மளுக்கு எந்த மாதிரி சம்மரைஸ் டேட்டா வேணுமோ அதை மட்டும் தான் காட்டுது. இங்க பாருங்க, பிவட் டேபிள் என்ன பண்ணியிருந்தோம், ஜான்வரி மந்தோட டீட்டெயில் மட்டும் வேணும்னு போட்டிருக்கோம். இந்த ஃபில்டர் லேபில் நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க, பீன்ஸ்ன்னு செலக்ட் பண்ணா பீன்ஸோட டேட்டா காட்டுது, கேரட் செலக்ட் பண்ணால் கேரட்டோட டேட்டா, ஃப்ளாட் பீன்ஸோட டேட்டா காட்டுது. அந்த மாதிரி எந்த ஐட்டமை நான் செலக்ட் பண்ணுறனோ அதோட டீட்டெயில் இங்கே காட்டுது. இங்கே பாருங்கள், ஃப்ளாட் பீன்ஸுக்கு ஜனவரி மந்த் பிப்ரவரி மந்த் ரெண்டுமே காட்டுது. பட் ஆனியனுக்கு ஒன்லி ஜனவரி மந்த் தான் காட்டுது. ஏன்னா பிப்ரவரி மந்தில் சேல்ஸே ஆகலை, ஆனியன்ன்றது சேல்ஸே ஆகலை. அதனால பிப்ரவரி மந்த்தை மட்டும் கட் பண்ணிட்டு ஜனவரி மந்த் மட்டும் காட்டுது. சரிங்க, ஐட்டம் அப்படின்ற ஒரே ஒரு ஃபில்டர் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியுமா? அட் த சேம் டைம் இன்னொரு கேட்டகரியில நம்மளால ஸ்லைசர் பேனை கிரியேட் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ண முடியும். ஜஸ்ட் டெலீட் பண்ணிடுறேன் பாருங்க. எப்பயும் போல ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் டேப்ல ஸ்லைசர்ன்றதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஐட்டமை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் கஸ்டமர் நேம்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். நான் பாருங்கள், 2 பேன் கிரியேட் ஆயிடுச்சிங்களா? எங்கே வைக்கலாம், உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஆறுச்சாமி பீன்ஸு கேரட் 2 மட்டும் தான் வாங்கியிருக்காரு. அதனால பீன்ஸு கேரட் மட்டும் ஹைலைட் ஆகுது. மீதி இருக்கிற ஐட்டம் எதுவுமே ஹைலைட் ஆகல. பாருங்க, இதில் எனக்கு பீன்ஸோட டீட்டெயில் மட்டும் வேணும். அதாவது ஆறுச்சாமி பீன்ஸு பிப்ரவரி மந்த்ல இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற டேட்டாவை காட்டுது. நெக்ஸ்ட் இதுலையும் கிளியர் ஃபில்டர் கொடுத்துடலாம், இதுலையும் கிளியர் ஃபில்டர் கொடுத்துடலாம். கந்தசாமி அப்படின்றவர் கேரட்டு சால்ட் 2த்தையும் வாங்கியிருக்காரு. சால்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்காருன்ற டேட்டா வேணும் அப்படின்னா சால்ட் எவ்வளோ வாங்கியிருக்காரோ அந்த பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் இங்கே காட்டுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்றேன், இங்கேயும் கிளியர் ஃபில்டர் கொடுத்துட்றேன். மயில்சாமி அப்படின்றவர் ரைஸ், சுகர், வீட் 3த்தையும் வாங்கியிருக்காரு, 3ம் காட்டுது. எனக்கு ரைஸ்ன்றதை மட்டும் தனியாக பார்க்கணும் அப்படின்னா ரைஸை செலக்ட் பண்ணனா போதும். மயில்சாமி ரைஸை எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்ற டேட்டா தனியாக காட்டுது ஃபில்டர் ஆகி. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களால் சேம் டைம் எத்தனை ஸ்லைசர் பேன்ஸை வேணால் கிரியேட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த ஸ்லைசர் ஆப்ஷன் நார்மல் டேபிள்லையும், அதாவது இந்த நார்மல் டேபிள்லையும் ஒர்க் ஆகும், நெக்ஸ்ட் இந்த பிவட் டேபிள்லையும் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இது MS Office 2010 வெர்ஷனுக்கு அப்புறமா வந்த வெர்ஷன்ஸ்ல மட்டும்தான் 2த்துலயும் ஒர்க் ஆகும். அதாவது நார்மல் டேபிள்லயும் ஒர்க் ஆகும், பிவட் டேபிள்லயும் ஒர்க் ஆகும். இதுவே நீங்க யூஸ் பண்ற MS Officeோட வெர்ஷன் 2010க்கு முன்னாடி லான்ச் ஆனதா இருந்தது அப்படின்னா ஸ்லைசர் ஒன்லி பிவட் டேபிள்ல பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களால கிரியேட் பண்ண முடியும். நார்மல் டேபிள்ல ஒர்க் ஆகாது. யாரும் அந்த மாதிரி ஓல்டு வெர்ஷன்ஸை யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஓல்டு வெர்ஷன் ஆஃப் MS Office யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா MS Office 2024 அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேல ஐ கார்ட்ல கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு என்ன மாதிரியே லேட்டஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா ஸ்லைசர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லிடுங்க. இதே மாதிரி எக்ஸல் டியூட்டோரியல் வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.